அனைவருக்கும் வணக்கம். தமிழின் அழிவை தடுக்க முடியுமா? இந்த தலைப்பை பார்த்ததும் பலரும் இது ஒரு பரபரப்பிற்காக இந்த காணொளி நிறைய பார்வைகள் கிடைக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட தலைப்பு மாதிரி தெரியும். ஆனால் தமிழ் லிட்ரரி டாக்ஸை இந்த 1.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து பின்பற்றிட்டு வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த மாதிரியான தலைப்புகள் இந்த சேனலில் இது வரைக்கும் இடம்பெற்றதில்லை. இந்த தலைப்புமே உண்மையிலே ஒரு கேள்வியிலிருந்து வந்தது தான். தமிழின் அழிவை தடுக்க முடியுமா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது. இது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். உண்மையிலே என்ன தமிழ் அழியக்கூடிய நிலைமையில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி இதை கேட்குற எல்லாருக்குமே இருக்கும். அதனால நாம் இந்த காணொலியை 2 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். முதல்ல ஏன் நான் தமிழ் ஒரு அழிவு நிலையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அப்படின்றத முதல் பகுதியாகவும், அந்த சீரழிவை என்ன விஷயங்களை செய்து சரி செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை ரெண்டாவதாகவும் இந்த காணொலியில் நாம் பிரித்து பார்க்கலாம். வழக்கமாக தமிழ் லிட்டரரி டாக்ஸில் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், நூல் அறிமுகங்கள், வாசகர்களோட நண்பர்களோட கேள்விகளுக்கான பதில்கள், இந்த மாதிரி தான் இடம்பெற்றிருக்கும். இந்த காணொலி ஒரு பொதுவான இலக்கியம் சார்ந்த அக்கறைங்கிறத தாண்டி தமிழ் மொழி சார்ந்த ஒரு அக்கறையிலிருந்து தான் இந்த காணொலியை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு தமிழ் சார்ந்த ஆர்வலர்கள், தமிழ் செழுமையாக இருக்கணும், நம்முடைய மொழி வளமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழுடைய இலக்கியம் இல்லை மற்ற அறிவுத்துறைகள் எல்லாமே ஒரு வளர்ச்சி நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை பார்க்கலாம். இதில் இருக்கிற விஷயங்களை சிந்திச்சு பார்க்கலாம். அதையும் தாண்டி இதே மாதிரியான ஈடுபாடு உடையவர்கள்ட்ட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளவும் நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக இந்த ஒரு கோரிக்கையை நான் வைக்க மாட்டேன், இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை பகிர்ந்து கொள்வதன் மூலியமா உண்மையிலேயே நம்முடைய மொழி எந்த நிலையில இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வரேன். சில நாட்களுக்கு முன்பு உண்மையிலே அந்த ஒரு விஷயத்தை பார்த்த பிறகுதான் இந்த காணொலியை பதிவேற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, ஒரு விளம்பரம், என்ன ஒரு ஒன்று பற்பசை இல்லை டூத் பேஸ்ட் இல்லைன்னா டீ பொடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு விளம்பரம் தான் அது. அந்த விளம்பரத்தில் என்ன வருதுன்னா, உயர் குவாலிட்டி பற்பசை இல்லை உயர் குவாலிட்டி டூத் பேஸ்ட், அந்த மாதிரி ஒரு வரியை படித்து கொஞ்சம் எனக்கு ஷாக் ஆயிட்டு. ஏன்னா பொதுவாக விளம்பரங்கள் பொதுச்சூழலை தான் பிரதிபலிக்குது. இப்போ விளம்பரம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம பொதுவாக இந்த மாதிரி விளம்பரத்தில் ஒரு ஆங்கிலத்தை பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, விளம்பரம் எடுக்கிறவங்களுக்கு அறிவு இருக்காதா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. விளம்பரம் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே அறிவு இருக்கும். ஆனால் அந்த சொல்ல அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா உயர்தரம் அப்படின்ற சொல்ல நம்ம ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த உயர்தரம் அப்படிங்கிற அந்த தரம்ங்கிற வார்த்தையை குவாலிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா, உயர்தரம்ங்கிற வார்த்தை பொதுச்சூழலில் அருகிட்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விளம்பரம் அப்படின்றது ஒரு 15 to 20 செகண்ட் தான் ஓடும். ஸோ அப்போ அந்த 20 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு விளம்பரத்தில் அவங்க மக்கள்கிட்ட என்ன புழங்குதோ அந்த புழக்கத்தில் இருக்கிற சொற்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுக்கு வெளியில் இருக்கிற சொற்களை பயன்படுத்தினா அவங்களுக்கு புரியாது. அப்போ உயர் குவாலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு விளம்பரத்தில் ஒருத்தர் பயன்படுத்துறாரு அப்படின்னா, உயர்தரம்ங்கிற சொல் இங்கே பயன்பாட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை ஏன் சொல்றேன்னா, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய மொழி சீரழிவுகளுக்கான உதாரணங்களை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போக முடியும். நான் ஒரு மொழி தூய்மைவாதி கிடையாது. மொழி நிறைய ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தமிழ் மொழியுடைய பேரகராதியில் ஒன்றா இணையணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய கலைச்சொற்களையும் மொழியையும் நாம் இழந்துகிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையிலே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாம் நமக்கு உண்மையிலே பேசுறதுக்கான மொழியே இல்லாமல் போயிட்டு இருக்கு. பல சொற்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்திட்டு தமிழை ஒரு இணைப்பு மொழி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம். உண்மையிலே இது சிக்கலுடைய மேல்மட்டம் தான். அதாவது உடல் ரொம்ப வீணா போய் ஒரு கட்டத்துல நோய்க்கான அறிகுறி தோன்றக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மாதிரியான வெளிப்படையா தெரியக்கூடிய மொழி சீரழிவுகள். உண்மையிலே இந்த பிரச்சனை ரொம்பவே ஆழமானது. எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். வழக்கமா இது எல்லா எழுத்தாளர்களும் சொல்றது தான் நானுமே சொல்றேன். ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா மொத்த தமிழ்நாடுமே பரபரப்பாயிடுது. இப்போ எல்லாம் மொத்த இந்தியாவுமே பரபரப்பாயிடுது. எல்லாத்தையும் பேன் இண்டியன் சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு பண்டிகை அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றோம். பண்டிகையை பற்றியே ஒரு மாசத்துக்கு முன்னாடிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு இலக்கிய கூட்டம் இல்லை ஒரு சூழியல்
அழிவுகள் பற்றிய ஒரு கருத்தரங்கு அப்படின்னு எங்கேயாவது ஒன்று நடக்குதுன்னா நமக்கு அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம். நம்முடைய நீர்நிலைகளோட, காற்று மாசுபாட்டோடு, எல்லாத்தோடையுமே நேரடியாக, உணவு உற்பத்தியோடு நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம் சூழியல். ஆனால் சூழியல் சார்ந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு அங்கே போகிறதுக்கான ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது இல்லை. இது எதையுமே நான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கல. அடுத்து சொல்ல வர விஷயத்துக்கான ஒரு முஸ்தீபா தான் இதை சொல்கிறேன். என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் இல்லை ஒரு சனிக்கிழமைகளில் ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குதுன்னா, இல்லை ஏதோ ஒரு கருத்தரங்கு நடக்குதுன்னா, அந்த கருத்தரங்குக்கு வரக்கூடிய மனிதர் அப்படின்றவர் 1000ல் ஒருத்தர். ஒரு ஊர்ல 1000 பேர் இருக்காங்கன்னா அதுலேருந்து ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. அந்த மாதிரி 1000ல் ஒருத்தராக தான் ஒரு கருத்தரங்குக்கோ இல்லை ஒரு இலக்கிய கூட்டத்துக்கோ ஒரு 20 பேர் 30 பேர் வர்றாங்க. இப்போ இந்த 20-30 பேர் அப்படின்றவங்க ஏதோ ஒரு வகையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா யாரும் அவங்கள ஸ்கிரீன் பண்ணி தேர்ந்தெடுக்கல. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கு. ஆனா அவர்களுடைய தரத்தையே நாம பார்க்கிறோம். நான் இந்த மாதிரி நிறைய இலக்கிய கூட்டங்களுக்கு இந்த வருஷம் போன பல கூட்டங்கள்ல பேசின பிறகு எல்லாரும் இறங்கின பிறகு கை கொடுப்பாங்க. ஒரு 7-8 பேர், சில சமயங்களில் 10 பேருக்கு மேல எல்லாம் கூட கை கொடுப்பாங்க. நல்லா பேசுனீங்க, சிறப்பாக பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கை கொடுப்பாங்க. கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் அதோட நிறுத்த மாட்டேன். நான் எனக்கு பொதுவா நான் அவர்களை அதுக்கு மேல நண்பர்களாக்கிக்க முடியுமா, அவங்கள்ட்ட இருந்து நாம ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிங்கிறதுனால நீங்க இப்ப என்ன வாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன வாசிச்சுட்டு இருக்கீங்கிற கேள்விக்கு பெரும்பாலும் ஒரு சங்கடமான மௌனம் தான் பதிலா கிடைக்கும். இல்லைன்னா ஒரு வகையான அசௌகரியமான ஒரு நெளிவு உருவாகும். எப்படின்னா, நம்ம பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள்கிட்ட வயதையும் ஆண்கள்கிட்ட சம்பளத்தையும் கேட்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி தமிழர்கள்ட்ட கேட்கக்கூடாத முக்கியமான கேள்வி நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு அனாச்சாரமான ஒரு கேள்வியா தான் நமக்கு தெரியுது. நமக்கு நம்ம சூழல்ல வாசிப்புன்றதே இல்லை, ஏதோ அவமதிக்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க. ஒரு விஷயத்தை சார்ந்து எந்த அறிவார்ந்த உரையாடலையும் நம்மளால தமிழ் சூழல்ல தொடங்கவே முடியாது. ஏற்கனவே நமக்கு நண்பர்களாகி ஏற்கனவே உரையாடினவங்கள்ட்ட மட்டும்தான் நாம ஏதோ அறிவார்த்து விவாதிக்க முடியுமே ஒழிய, ஒரு புது ஆள்கிட்டையோ இல்லை நமக்கு அலுவல் ரீதியா ஒரு நண்பரா இருக்காரு, இல்லைன்னா பஸ்மேட்டா இருக்காரு, இல்லை ட்ரெயின்ல ஒன்னா போறோம் அப்படின்னா அவர்களை மாதிரி ஆட்கள்கிட்ட எதை பத்தியுமே நாம பேச முடியாது. எதை பத்தியுமே அவங்களுக்கு அறிவு இருக்காது. ஆனா எல்லாத்த பத்தியும் கருத்து இருக்கும். இந்த கருத்தை உருவாக்குறது இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, மாலை முரசுல வரக்கூடிய அந்த தலைப்பு செய்திகள், இதுவே அவங்களோட கருத்து நிலைகளை உருவாக்கிடும். அதை தாண்டி எந்த அறிவுமே இருக்காது பெரும்பாலானவர்கள்ட்ட. ஸோ இதை நான் ஒரு குறையாவோ இல்லை தவறாவோ சொல்லலை. படிக்கிறதுன்றது அவ்வளவு இங்கே அருகி போயிருக்கு, நூல் வாசிப்பு அப்படின்றது. ஸோ இப்போ இந்த நூல் வாசிப்புக்கும் தமிழ் அழிவுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழுக்காக தமிழக அரசு நிதி ஒதுக்குது. நாம் அது மாதிரி நம்முடைய மக்கள் நிறைய தமிழ் பற்று உடையவர்களாக காட்டிக்கிறதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. மக்களுடைய விருப்பம் என்னவோ அது அரசும் பிரதிபலிச்சாகும். அப்போ மக்கள் ஒரு உள்ளீடு இல்லாத தமிழ் பற்ற நடிக்கிறாங்க. அதே தமிழ் பற்ற அரசாங்கமும் நடிச்சாக வேண்டியிருக்கு. அரசாங்கத்தை இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அரசாங்கம் ஊருக்கு ஊர் புத்தக கண்காட்சி போடுது. இப்போ எழுத்தாளர்களுக்கெல்லாம் கூட ஏதோ ஒரு பரிசுகள்லாம் தமிழக அரசு, விருதுகள்லாம் தமிழக அரசால கொடுக்கப்படுது. ஆனா இந்த விஷயங்கள் மொழியை வளர்க்குமா அப்படின்னா வளர்க்காது. மொழியை வளர்க்கறதுக்கான அடிப்படையான விஷயம் அப்படின்றது வாசிப்பு தான். நான் இலக்கியத்தை சொல்லலை. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம், நான் சிறுகதைகள் எழுதுறேன், நாவல் எழுதுறேன், என்னோட புத்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு நான் ஒரு சுய விளம்பரம் பண்ணிக்கிறதா கூட நினைக்கலாம். ஆனா அது இல்லை. நான் சிறுகதைகள் படிங்க, நாவல் படிங்க, புனைவிலக்கியம் படிங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அது அவரவர்களுடைய விருப்பம். ஆனா படிக்கிறதுக்கே அவ்வளவு இருக்கு. தமிழ்ல சூழியல் பத்தின நூல்கள் இருக்கு, அறிவியல் பற்றி அவ்வளவு நூல்கள் தமிழ்நாடு பாட நூல் கழகம் துறை சார்ந்து பிரிச்சு போட்டிருக்காங்க. மீன் வளர்ப்பு பத்தின நூல்கள் இருக்கு, ஹோரிகல்ச்சர் பத்தின நூல்கள் இருக்கு, எவ்வளவோ நூல்கள், தோட்டக்கலை பற்றி நிறைய நூல்கள் இருக்கு, உளவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், பாலியல் நூல்கள்னா பாலியல் சார்ந்த மருத்துவ நூல்கள் அப்படின்னு ஏகப்பட்ட நூல்கள் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம எதையுமே படிக்கிறது இல்லை. இதுல ஏன் புனைவிலக்கியம் படிக்கிறது இல்லைன்னு ஒரு குறை வருது அப்படின்னா, புனைவிலக்கியம் இருக்கிறதுலே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஆய்வு கட்டுரையை படிக்கிறத விட ஒரு கதை படிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஜாலியான விஷயம். அதனால நம்ம ஏன் கதை கூட படிக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். அப்ப என்ன நிகழுதுன்னா, நாம எதையுமே படிக்காததுனால அறிவியக்கம் அப்படின்றது அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இயங்க முடியாது. ஏன்னா அறிவியக்கம் முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சார்ந்து இயங்குனுச்சுன்னா அது மக்களுக்கு எதிரானதா மாறிடும். அறிவியக்கத்துல மக்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்ப மக்களோட பங்களிப்பு அறிவியக்கத்துக்கு எப்ப வர ஆரம்பிக்கும்னா, அறிவியக்கத்துல என்ன நடக்குதுங்கிறத முதல்ல மக்கள் உணரணும்.
அப்ப மக்கள் உணரணும்னா மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாராராவது அறிவியக்கத்தோடு தொடர்புடையவர்களா இருக்கணும். நான் இப்போ இதை வந்து ஒரு நம்பராகவே சொல்றேனே, இந்த 2024 தொடங்கினதிலிருந்து இன்று வரை தேர்வுக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ இல்லை வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லாம ஒரு நூலை, நான் சொல்றது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், கவிதை, சின்ன கவிதை தொகுப்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆய்வு நூலா இருக்கலாம், ஏதோ ஒரு நூல், இந்த 7 மாதங்கள்ல தமிழர்கள் வாசிச்சது, தமிழர்கள்னா இப்போ வந்து நம்ம ஒரு 8 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் ஒரு ரேண்டமா ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கனடா, அமெரிக்கான்னு இங்கே எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வந்து ஆஸ்திரேலியான்னு நிறைந்திருக்காங்க. அப்ப இந்த நாடுகள்ல இருந்து இருக்கிற தமிழர்களை நம்ம மொத்தமா வேணாலும் சர்வே பண்ணி பார்க்கலாம். பார்த்தா கூட என்னுடைய கணிப்பு இந்த 7 மாதத்துல ஒரு நூலை வாசித்த ஒரு தமிழர், ஒரு தமிழ் நூலை வாசித்த ஒரு தமிழர் வந்து இந்த 10 கோடி பேர்ல 10,000 பேர் இருக்கலாம். அதிகபட்சமா நாம வந்து ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு கணக்கு, ரொம்பவே நன்னம்பிக்கையோடையும் தமிழர்கள் மேல இருக்கக்கூடிய வாசிப்பு மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த கணக்கை நாம எடுத்தா கூட 20,000 பேர் இருக்கலாம். அவ்வளவுதான். 20,000 பேருக்கு மேல நிச்சயமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நூலை வாசித்த ஒரு தமிழர், தமிழ் நூலை. அதை எதை வச்சு சொல்றேன்னா, இந்த சாம்பிளிங்ல மிக பெரும்பான்மையானவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 6 கோடி பேருக்கு மேல இருக்காங்க இல்லையா? அப்ப இவ்வளவு குறைவான வாசிப்பு இங்க நிகழ்றதுனால என்ன நடக்கும்? இதனால என்ன ஆபத்து? நமக்கு வந்து இதுல ஒண்ணுமே வெளியில ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்முடைய மொழி வந்து எல்லா இடத்துலையும் புழங்கிக்கிட்டு தான் இருக்கு. நம்முடைய அரசாங்கம் வந்து தமிழ்ல தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆபத்து எப்படி உருவாகும் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு என்ன கேட்கலாம் இல்லையா? சொல்றேன். எப்படின்னா, படிக்காமையே நாம இருக்கும்போது நம்முடைய பொது நடவடிக்கைகள் இல்ல பொதுவான விஷயங்கள், அரசாங்க விஷயங்கள் கிடையாது, நம்ம பொதுவா நம்முடைய பேச்சிலிருந்து தமிழ் வந்து அப்புறப்படுத்தப்படும்னா யாரோ ஒரு வேறு ஒரு அரசியல் சித்தாந்த சாயுடையவர் வந்து தமிழை வந்து அழிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்லலை. நாம நம்முடைய மொழியை படிக்காம போனோம்னா, படிக்கிறதுனா வெறுமனே வாசிக்காம போனோம் அப்படின்னா நம்முடைய பேச்சிலிருந்து நம்ம மொழி கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஒரு மாதிரி பேரலா இயங்கக்கூடியது. நம்ம எழுத்து மொழியை வாசிக்காமே வச்சிருக்கோம் அப்படின்னா நம்முடைய மூளைக்குள்ள பேச்சு மொழி அகன்று பொதுமொழி தான் வந்து சேரும். பொதுமொழின்றது ஏற்கனவே மக்களுக்கு புரியக்கூடிய மொழி தான். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப உயர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு மொழி. இந்த மொழி தான் இன்று 20 வயதிற்கு கீழ் இருக்கிறவர்களுடைய தலையில வந்து இருக்கு. அவர்களுக்கு நிறைய தமிழ் சொற்களுக்கு அர்த்தமே தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறதுனால இன்னும் 20 வருடங்கள்ல தமிழே தெரியாத, தமிழ் சொற்களே தெரியாத ஒரு தலைமுறை வந்து நிச்சயமா உருவாயிடும். அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. அப்ப அவர்கள்டேந்து மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உதிர்ந்து போகும். இப்ப இந்த தலைமுறை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பற்றுங்கிற மாதிரியான செயற்கையான உணர்ச்சிகள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகிட்ட சுத்தமாவே இருக்காது. ஏன்னா அவன் பெரும்பாலான நேரத்தை படிப்புக்காகவும் வேலைக்காகவும் செலவிடுறான். அவனோட பொழுதுபோக்குகள் பெரும்பாலும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான் பிரைம்லையும் இருக்கு. அப்ப அப்படின்றப்போ அவனால இங்கிலீஷ்ல எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இப்ப நானே வந்து ஒரு கட்டம் வரைக்கும் சப்டைட்டில் போட்டு அந்த ஆங்கில திரைப்படங்களை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப சப்டைட்டில் இல்லாம அது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது தமிழை கேட்கறதுக்கோ தமிழை பேசுறதுக்கோ ஆன வாய்ப்பு குறைந்து கொண்டே வரும். அதுக்கு என்ன காரணம்னா, அடிப்படையில நாம நம்முடைய மொழியை வந்து வளமானதா வச்சில்ல. மொழி ஏன் வளம் இல்லாம போகுது அப்படின்னா, நமக்கு தமிழ்ல வாசிக்கக்கூடிய பழக்கம் இல்லாததுனால தமிழில் எழுதக்கூடியவர்களோட எண்ணிக்கை வந்து குறையும். யாரோ இப்ப வந்து தமிழ்ல தீவிரமா எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு 5 வருடத்திற்கு மேல ஒருத்தர் வந்து தமிழ் இலக்கியத்துல தீவிரமா இயங்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்து நேச்சுரலாவே ஒரு ஐடியலிஸ்ட் தான், லட்சியவாதி தான். காரணம் என்னன்னா, இந்த முழு சூழலும் அவருக்கு மிக தெளிவா புரிஞ்சிடும். எழுதுறதுனால எந்த வகையான பயன்களும் இல்லை. பயன் மீன்ஸ் நான் என்ன சொல்றதுன்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு சிறிய தொகை சம்பளமா கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சன்மானம் கூட தமிழ் இலக்கிய சூழல்ல கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஐடியல் மென்டாலிட்டியோட மட்டும்தான் இங்க தமிழ் இலக்கியத்துல இயங்கிட்டு இருக்க முடியும். அதை தாண்டி ஒரு படைப்பாளியோ இல்லைன்னா ஒரு ஆய்வாளரோ இயங்கணும்னா இங்க ஓரளவாவது நூல்கள் விற்பனையாகி சூழல் வந்து கொஞ்சம் செழுமை அடையும். அப்ப இங்க சூழல்ல அந்த செழுமை சுத்தமாவே இல்லை. அதனால நான் எல்லாரும் போய் புக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்றேன்னா அது இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு வகையில இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களா தான் இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, தினமும் ஒரு 20 to 30 பக்கமாவது
படிக்கக்கூடிய பழக்கத்தை ஒரு தவம் மாதிரி மேற்கொள்ளணும். சில வருடங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் வந்து ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தேன்னா, 2000 பக்கத்துக்கு கூட ஒரு மாதத்திற்கு படிக்க முடியாதவங்கள நான் வந்து வாசகர்கள் படிப்பாளிகள்னு ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா வாசகர்னு சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு வகையான ரசிக பாவம் வருது இல்லையா, அதனால படிப்பாளிகள் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணியிருந்தேன். நிறைய படிக்கக்கூடிய என்னோட நண்பர்களே பலர் வந்து அதுல புண்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களாலே ஒரு மாசத்துக்கு 2000 பக்கம் படிக்க முடியறது இல்லை. ஆனா ஒரு மாதத்திற்கு 2000 பக்கம் படிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். எனக்குமே பெரும்பாலும் நேரம் கிடையாது. நான் வந்து 10 மணிக்கு அலுவலகம் போனா வீட்டுக்கு வர்றதுக்கு இரவு 9 மணி ஆயிடும். அப்ப நான் படிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது 11 மணிலேருந்து நைட்டு 1 மணி தான். ஸோ அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்தை பயன்படுத்தி தான் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. எல்லாரும் மாதம் 2000 பக்கம் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா இந்த மாசம் 2000 பக்கமாவது படிக்கக்கூடிய ஒரு 10,000 பேர் 15,000 பேர் ஒரு மொழி சூழல்ல இருந்தாதான் அந்த சர்க்கிள் வந்து விரிவடையும். அடுத்து வந்து ஒரு மாசம் 1000 பக்கம் படிக்கக்கூடியவங்க ஒரு 20,000 பேர், 500 பக்கம் படிக்கக்கூடியவங்க ஒரு 1,00,000 பேர், இப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்கிள் விரிவடைந்தாதான் நம்முடைய அறிவு சூழல் வந்து டெவலப் ஆகி இந்த மொழி வந்து நீடிக்கும். இன்னொரு கேள்வி வரலாம், சரி அப்படி தமிழ் அழியட்டுமே அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உலகத்துல இந்த மாதிரி பல்வேறு கலாச்சாரங்கள் அழிஞ்சிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாம் நடந்தது பழைய காலத்துல, அதிகாரத்தின் மூலியமா போர்கள் மூலியமா அழிஞ்ச கலாச்சாரங்கள் உண்டு. ஆனா வெறுமனே அறிவின்மையினாலையும் கவனமின்மையினாலையும் ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவீனத்தால ஒரு பண்பாடு முழுக்க அழியிற நிலையில இருக்குன்னா அது நம்ம தமிழ் பண்பாட்டை தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட அந்த அறிவீனம் வந்து தலை தூக்கி இருக்கு. அப்போ அதை வந்து நாம தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி நம்மளால தீவிரமா மொழிக்குள்ள இயங்க முடியும் அப்படின்னா இந்த மொழி அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகும். இல்லைன்னா இது வந்து இங்கேயே தேங்கி அழிய வேண்டியதுதான். சரி, இந்த சூழலை எப்படி சரி பண்றது? இதுதான் 2வது பகுதி நான் சொன்னது. இந்த சூழலை எப்படி சரி பண்றது? முதல் விஷயம், வாசிப்புக்கான குழுக்களை நாம உருவாக்கிக்கணும். குழுக்கள்னா இப்ப வந்து நான் இப்ப திருவாரூர்ல இருக்கேன். இந்த திருவாரூர்ல நான் எப்பவும் அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு நண்பர் அப்படின்னா வாசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்காரு. அவராலையும் நிறைய படிக்க முடியல, வேலை டார்ச்சர். இங்க இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த கலாச்சார சூழலே வாசிப்புக்கு எதிரானதா இருக்கு. கலாச்சார சூழல்னா குடும்பமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், இது எல்லாமே வாசிப்புக்கு எதிரானதா இருக்கு. சமூகம் பொழுதன்னைக்கும் சினிமா, அரசியல், கிரிக்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. பணிச்சூழலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணிச்சூழல் எப்படி ஆயிட்டு அப்படின்னா, நிர்வாகிகள் வந்து ஊழியர்கள் 24 மணி நேரமும் தங்களுக்கு ஊழியர்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு வகையான சாடிஸ்ட் மென்டாலிட்டி தான். இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த காணொலியை யாராவது ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தா, அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான நிர்வாகிகளோட சாடிஸ்ட் மனநிலையை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல ஏன் இந்த சாடிசம் உருவாகுது, அதாவது ஒரு ஊழியருக்கும் நிர்வாகிக்குமான தொடர்பு என்ன, எப்ப வந்து அவங்களை இவங்க கான்டாக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான பேசிக் டீசன்சிஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உயர் பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் கத்துக் கொடுக்கலாம். தவறே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் என்னோட நண்பர்கள் பல துறைகள்ல, அரசு துறையில, தனியார் துறையில வேலை செய்யற பலரை நான் கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அலுவலகம் அவங்கள ஆல்மோஸ்ட் தின்னுகிட்டு இருக்கு. படிக்கிறதுக்கு கொஞ்சமாவது ஒரு பிளசண்டான ஒரு மனநிலை வேணும். அப்ப அந்த மனநிலையை கொடுக்கறதுக்கான சூழல் வந்து இங்க இல்லை. முழுக்க முழுக்க நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு உள்ள அழுத்தத்தை வந்து இன்றைய பணிச்சூழல் வந்து உருவாக்குது. இந்த சூழல் கொஞ்சம் இலகுவாகிறது நம்ம கையில் இல்லை. ஆனா இந்த சூழல் கொடுக்கிற அழுத்தத்திலிருந்து கொஞ்சமாவது வெளியில போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற ஒரு நட்பு வட்டம் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரியான ஒரு 4-5 நண்பர்கள் இருக்காங்க. அது ஒரு விஷயம். முதல்ல வாசிப்புக்கான ஒரு நட்பு வட்டத்தை நாம உருவாக்கிக்கணும். இது நமக்காக நாம செய்யறது. 2வது விஷயம், நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படைப்பாளிகளுக்கோ இல்லைன்னா வந்து நான் நூல்களை வாசிச்சுட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு காணொலி கிடையாது. இது வந்து ஒரு எதையாவது செய்யணும், தமிழ் இலக்கியம் சார்ந்து ஏதாவது செயல்படணும், இல்லை தமிழ் மொழி சார்ந்து ஏதாவது செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான சில பரிந்துரைகளை நான் இங்கே சொல்றேன். 2வதா, இது என்னுடைய நண்பர்கிட்ட நேத்து நான் சொல்லிட்டு இருந்த ஒரு கான்செப்ட் என்னன்னா, முச்சந்தி இலக்கியம் அப்படின்னு சொன்னேன். முச்சந்தி இலக்கியம் அப்படின்னா என்னன்னா, நாம சாதாரணமா பார்க்கலாம் 2-3 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல
ஒரு டாடா ஏஸ்ல கொண்டு வந்து வெங்காயம் வித்துட்டு இருப்பாங்க. கிலோ 50 ரூபா, கிலோ 100 ரூபான்னு ஒரு ரெக்கார்டட் டேப் வந்து திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கும். லேகியம் விற்பாங்க. ஒரு மத பிரச்சாரகர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு. இலக்கியத்தையும் அந்த மாதிரி கொண்டு போறதுல எனக்கு எந்த தப்பும் இருக்கிறதா தோணலை. இதை செய்யறதுக்கு எனக்குமே ஒரு இது வந்து நான் ஒரு சஜஷனா சொல்றேன். எனக்குமே சில ஐடியா இருக்கு. இதுக்கு வந்து எங்க பர்மிஷன் வாங்கணும் என்னங்கிறத பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு நான் இன்னுமே விரிவா இன்னொரு காணொளி போடுறேன். இலக்கியத்தை பத்தி ஒவ்வொரு சிறிய நகரங்கள்லையும் கொஞ்சம் பெரிய நகரங்கள்லையும் இலக்கியம் பத்தி மட்டும் கிடையாது, பொதுவா ஏன் படிக்கணும், எப்படி படிக்கணும், படிக்கிறதுக்கான ஸ்பேஸை எப்படி உருவாக்கிக்கணும், படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது சார்ந்தெல்லாம் வெறுமனை முச்சந்தில நின்று பேசுறது அவசியம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முச்சந்தின்றது ஒரு பெரிய சேனல், ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு போற இடம். அந்த இடத்துல நாம இலக்கியத்தை ஏதோ ஒரு வகையில பொத்தி பொத்தி வச்சுட்டு இருக்கோம். இல்ல அறிவுத்துறை அப்படின்றத எங்கேயோ வந்து ஒரு சின்ன ஒரு மூடப்பட்ட அறைகள்ல தான் அறிவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அறிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா அதை நம்ம பொதுவெளியில முன்வைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரி முச்சந்திகள்ல யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகரங்கள்லையும் இந்த மாதிரி முச்சந்தில ஒரு இலக்கிய உரை நிகழுது அப்படின்னா அது உருவாக்கக்கூடிய தாக்கம் வந்து மிகப்பெரியதா இருக்கும். இலக்கிய உரை அப்படின்றத விட வாசிப்பு சார்ந்த உரைகள் நிகழ்றது நம்முடைய இலக்கியத்தை நிச்சயமா நம்முடைய மொழியை நிச்சயமாவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். மூன்றாவதா இணைய ஊடகங்கள். இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய 2வது நாவலை வந்து முழுக்கவே 2வது நாவலோட 80% வாட்ஸ்அப் சேனல்ல எழுதுனேன். இப்பயும் இன்னொரு வாட்ஸ்அப் சேனல்ல இன்னொரு தொடர் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல பெருசா இயங்குறது இல்லை. ஆனா ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல அப்படின்னு இலக்கியம் சார்ந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மீடியங்களையும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள் இல்லை எந்த ஒரு அறிவுத்துறையிலுமே இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நவீன ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய கற்றல்களை பரப்பணும் அப்படின்றது அடுத்த முக்கியமான விஷயம். இப்போ குடவாயில் பாலசுப்ரமணியன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா அவரே பேசின ஏகப்பட்ட காணொளிகள் நமக்கு கிடைக்குது. இதற்கு முன்பு இருந்தவங்க நமக்கு வந்து இப்போ பாரதியை பத்தி தெரியணும் அப்படின்னா நம்ம பாரதின்னு டைப் பண்ணா ஒரு யூடியூப்ல ஒரு 200-300 காணொளிகள் வருது அப்படின்னா அப்பதான் நாம வந்து நம்முடைய ட்ரெஷர்ஸை வந்து இந்த இணைய ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இது மாதிரியான சில சேனல்கள் இப்பயுமே இருக்கு யூடியூப்ல. ஆனாலும் இன்னுமே இது வந்து அதிகமாகும். இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு வாசகன் இல்ல ஒரு படிப்பாளி, வாசகன்கிற டேர்மை கூட விட்டுறலாம், ஒரு படிப்பாளி உள்ள நுழைஞ்சு செயல்படும் போதுதான் உண்மையிலேயே இங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் உருவாகும். அப்பதான் நம்முடைய மொழி வந்து கெட்டி தட்டி போகாம பழமை அடையாம தொடர்ந்து அந்த நவீன ஒரு ஓட்டத்திலேயே, நவீன நீரோட்டத்திலேயே நம்முடைய மொழியால இருக்க முடியும். இது வந்து மொழியை ஏதோ ஒரு வகையில நேசிக்கிறவங்கள்ட்ட ஒரு கோரிக்கையாகவும் ஒரு பரிந்துரையாகவும் நான் இதை முன்வைக்கிறேன். இது சார்ந்து விவாதிக்கிறதுனாலும் நண்பர்கள் இந்த காணொலியுடைய கமெண்ட்லேயே சொல்லலாம். அடுத்ததா வாசிப்புல உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், உண்மையிலே என்னென்ன இடர்கள்னால நீங்க வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாம மேற்கொண்டும் இது சார்ந்து உரையாடலாம். நன்றி.